சரி, உதயநிதி பெரியாரை ஃபாலோ பண்றாரு. அது இளம் பெரியார்லாம் இளம் பெரியார் அங்கதான் வரேன். இளம் பெரியார் வந்து செய்த மிகப்பெரிய புரட்சிகரமான விஷயங்கள் ஒன்று என்ன தெரியுமா? அவர் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி பெயரை நீக்கினாரா? எதற்காக நீக்கினாரு? யாருடைய பேருக்கு பின்னாடி இந்த சாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது, அந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, எல்லாரும் இங்க சமம்ன்றதுக்காக தான் அதை பண்ணாரு. அந்த புரட்சியை முன்னெடுத்தாரா இல்லையா? இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பேருக்கு பின்னாடி சாதி பெயர் போட முடியாத ஒரு நிலை இருக்குதுன்னா அது காரணம் தந்தை பெரியார். அவர் முன்னெடுத்தாரா இல்லையா? அந்த புரட்சியை முன்னெடுத்தாரா இல்லையா? அவர் அப்ப அவரோட பேரை சொல்லிட்டு இளம் பெரியார். எப்படி இளம் பெரியார் ஈரோட்ல என்ன பண்ணாரு? ஈரோட்ல ஒரு கட்சி மாநாடு நடத்துறாங்க தெரியுமா? ஒரு அமைப்பு மாநாடு நடந்து தெரியுமா? அதுல இளம் பெரியார் பேசினாரு. என்ன பேசினாரு பாத்திருப்பீங்கல்ல? அந்த கூட்டத்தை நடத்தினவருடைய பேரை சாதி பேரோட சேர்த்து எத்தனை முறை சொன்னாரு? 14 முறை. அதை எண்ணி வேற சொன்னார். எண்ணி சொன்னாரா? அப்ப நீ இளம் பெரியாரா? நீங்க என்ன கொள்கை இருக்குன்னு அடுத்தவனை பார்த்து கேக்குறீங்க? உங்களுக்கு கொள்கை இதை பெரியார் தான் சொல்லி கொடுத்தாரா? அதுவும் பெரியார் பிறந்த மண்ணுல அங்கேயே வந்து ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்துக்கே போய் சாதி பேரை சொல்லி பேசுற நீங்க இளம் பெரியாரா? நீங்க கொள்கைவாதிகளா? நீங்க கொள்கை மிக்க கூட்டமா? உங்க கட்சி கூட்டத்துல வாழைத்தார பிரிச்சுட்டு ஓடுறான், கரும்பு தூக்கிட்டு ஓடுறான், ஒருத்தன் கம்பத்து மேல ஏறி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான், கையில வீரன் பாட்டில் வச்சிருக்கான். நீங்க கொள்கைவாதிகளா? அப்போ தேர்தலில் நிக்கிற அத்தனை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த லுங்கி வச்சிருக்க மாதிரி அந்த கட்சியோட துண்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க. கொள்கைவாதிகளா? இதை பார்த்து நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இதை வச்சுதான் நீங்க மத்தவங்களை கேள்வி கேட்கறீங்க. நீங்க கொள்கைவாதிகளா? உங்களை கேள்வி கேட்டாங்க. அதான் சொல்றேன். அப்ப நீங்க வந்து கொள்கைவாதிகளா? இதே நாங்க திரும்பி கேட்டா அரசியல் ரீதியாவே எங்களுக்கு எதுக்கு தெரியும்? நீங்க கொள்கை எப்படி செயல்படலன்றதுக்கு எங்களால ஆதாரம் காட்ட முடியும். இல்ல நீங்க வைக்கிற விமர்சனம் மாதிரி பேசணும்னாலும் எங்களுக்கு பேச தெரியும். எதுக்கு உதயநிதி தயார்னு சொல்லுங்க, நம்ம பேசுவோம். உதயநிதி வர சொல்றீங்களா? சவால் வரீங்களா? சவால் நேரடியா பேசுவோம் வாங்க. நீங்க கொள்கைவாதிகளா? கொள்கையின்படி நீங்க ஆட்சி நடத்துறீங்களா? பெரியார் வழியில நீங்க நடந்திருக்கீங்களா? அண்ணா வழியில நீங்க நடந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு நீங்க உட்கார சொல்லுங்க. நானும் வரேன், பேசுவோம். 2 பேரும் பேசுவோம்.